16 வயதுல ஆரம்பித்து இன்றைக்கும் 16 வயசு பையன் மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்காங்க. இன்றைக்கும் காலரை தூக்கி விட்டா காலேஜ் ஸ்டூடெண்ட் கேரக்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஒரு கம்பீரம் இருக்குது. எனக்கு அவங்க காமெடி சென்ஸ் எப்படின்னு தெரியும், ஆனால் சமீபத்தில் அவங்களுடைய காஸ்டியூம் சென்ஸ் வேறு லெவலில் போயிட்டுருக்கு சார். எனக்கு தெரிஞ்சு விஜய் தேவர்கொண்டா சார்க்கே டஃப் கொடுத்துட்ருக்கீங்க காஸ்டியூமில், அந்தளவுக்கு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்கீங்க சார். ஒரு மிகப்பெரிய கைத்தறலோட இந்த படத்துடைய ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணி நம்ம எல்லாரையும் மகிழ்ச்சிருக்கிற இயக்குனர் இமயம் பாரதி ராஜா சார் அவர்களை பேசுவதற்காக பணிவன்புடன் மேடை கழிக்கிறோம். ஏன் எளிய தமிழ் மக்களையா, கொஞ்சம் கரகரப்பு குறைஞ்சிருக்கும். என்னால் கொஞ்சம் வாடகைக்கு விட்டேன் வரும் பின்னாடி. பிகாஸ் மை ஹெல்த் இஸ் சில மேடைகளில் ஏறி பேசும்போது சம்பிரதாயமாக பேசியாகணும். ஏன்னா ஒரு மேடை நாகரிகங்கள் யோசித்து என்ன பேசலாம்னு. இந்த மேடை அப்படி அல்ல. இது எனக்கு ஒரு சினிமா எல்லாமே எனக்கு ரொம்ப வேண்டி, இந்த கண்ணு வயசில் கம்மி, அதனால தான் அவங்கன்ட்டேன். ஐ லவ் ஆல் திஸ் ஆல் யூ ஆர் லக்கி. இவ்வளோ பேர் பெரிய டைரக்டர் மேடையில் உட்காந்துருக்காங்க. சங்கர் உனக்காவண்டியும் ஜீவிக்காவண்டி வந்த கூட்டம் இல்லை. அவன் எவ்வளவு ஜென்யூனாக இருந்திருந்தால் இத்தனை பேர் இந்த மேடையில் வந்து உட்காந்து சாதாரண நாட்களாக உட்காந்துட்டு உமரம் ஜாம்பவான் பெரிய பெரிய ஆட்கள். இவனும் ஜாம்பவான் தான். நிறையா தடவை சண்டை போட்டு நடிக்கும்போது நினைச்சது பிடிவாக வாங்கிடும். இது பாரதிராஜா அப்படி அந்த அதெல்லாம் கிடையாது. இங்கே மேடையில் பேசிக்கும் பாரதிராஜா, அங்கே விடவே மாட்டான். ஏண்டா இதை வந்து விடணும். ஒரு இதை சொல்லிக் கொடுப்பான். நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டோம். 60 வருஷமாக நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இவன் சொல்லுவான், ஐயோ நான் செஞ்சு காட்டுவேன். தலையை சொல்லிவிட்டு மறுபடியும் என்னையா சொல்கிறான், நமக்கு கஷ்டம். மறுபடியும் இல்லை, நீங்கள் ரொம்ப கொலாப்ஸ் ஆகி படுத்துறீங்க. கொலாப்ஸ் என்ன கொலாப்ஸ்? அவன் அதுக்கு மேலே எதிர்பார்க்குறான். என்னதோ பிடிவாதம். ஆனால் பிடிவாதம் படத்தில் தெரியும், ஃப்ரேமில் தெரியும். அவன் 8 படத்துக்கு கேமரா ஒர்க் பண்ணிட்டு தான் அங்கே டைரக்ட் ஆகிருக்கான். பட் அவனுடைய பிடிவாதம் ஜெயிக்கும். வெரி லவபிள் ஃபெல்லோங்க. ரொம்ப நம்பி போய் அவன் கை கட்டுறதை நம்பிக்க கூடாது. இந்த எப்படின்னும் போய் இதை நம்பி அழித்து கையெல்லாம் கட்டிட்டாருன்னு சொல்லுவீங்க, விட மாட்டான். கடைசி வரைக்கும் டப்பிங்கிற மூட்டா இருப்பான். ஏண்டா நடிக்க வந்தோம். ஏன்னா நம்ம வேறு பெரிய ஜாமான்னு நினச்சிருக்கோம். அங்கே தான் தெரியும் பாரதிராஜா இன்னும் உனக்கு வந்து இல்லை, கொஞ்சம் கற்றுட்டு சக்கரி சங்கமாக அந்த படத்துடைய நாயகன் சாரி. ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமும் அழுத்தமாக இஷ்டம். அதனால் லவபிள் பாய் சினிமா உலகத்துக்கு வந்ததுக்கு ஒரு பெரிய டைரக்டர். நாங்களும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும்.
இங்கேருந்து அங்கே பார்ப்போம். என்ன பார்க்கலாம், அந்த வெள்ளைய செத்த கிடைக்குது என்னடி எவன்டா சினிமாவில் இதெல்லாம் பார்ப்பானோ போய் அங்கே வந்து அந்த போய் அந்த வேலி மேலே இருக்கிறத தூக்கி கீழே போட்டோம்னா படம் வேணும். நானும் பார்ப்பேன். நம்மளும் தான் படம் எடுப்போம். அங்கே என்ன இருக்குது? ஆமாம் என்னமோ இருக்குது. கிரேட் டைரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு ஈச சங்கர். இவனை எத்தனை மேடம் கொண்டு பேசினாலும் கூட தருவோம். அந்த மண்ணிலே இருந்தோம். அந்த என்ன ஊர் அதெல்லாம் என்ன ஊர்? கடம்பூர். அவன் அந்த ஏரியா பழகம் தண்ணி அத்துப்படி எனக்கு. அதனால் இவன் எல்லாத்தையும் கரைச்சி குடிச்சிட்டு எங்களை போட்டு கரைக்கிறான். அதில் போட்டு வேறு வழி இல்லாமல் நானும் கரைச்சி பார்த்துட்டு ராஜா accept you have failed in Sangha. அடுத்து நம்ம ஆளுக்காரு என் பிள்ளை செல்லம். யாரு என் செல்லம்? யாரு? எந்திரி டே உதப்பண்ண. அவன் தான் என் செல்லன்னு சொல்லுவேன். ஒரு அற்புதமான கடவுள் சிறகுதான். என் வயசுக்கான மியூசிக்கா ஒரு மியூசிக்கு அனுபவங்கள். எப்படி இந்த வயசில் இவ்வளவு சாங்ஸ் மியூசிக் பண்ணலாம்? சரி, அதில் தான் மண்ணு துவைக்கிறேன். பல பேர் வாழ்க்கையில் மனப்படம் வந்திருக்கான், நடிக்கான். நான் வேலைக்கு வந்தால் கொடுக்க வேணாமா? அவன் எந்த தண்ணியும் நினைச்சிட்டாங்க. பேசினதில் டேரக்டர் தண்ணி குடிக்கிறாப்பா. பேசினதில் டேரக்டர் தண்ணி குடிக்கிறாப்பா. இவன் நீதான் நல்ல கம்பெனி எனக்கு இந்த படத்தில். இவெல்லாம் யாருன்னு அப்புறம் தான் தெரியும். டிவியில் கலக்கலன்னு கலக்குவானா, அங்கே போய் தான் தெரியும். எனக்கு ஜீவி எனக்கு ரொம்ப நாளாக என்ன ஆகணும், கடவுளுடைய செல்ல குழந்தைன்னு சொல்லுறான். அவன் ஏஜுக்கு கம்போசிங் ரெடி தான். ஓகே, அவன் எழுதுவான், இது நடிச்சிருக்கான் பாருங்க. ஐயோன்னு யோசிச்சு. ஆனால் விடலை, நானும் ஈக்குவலாக இருந்துச்சு. இவனா அந்த பொண்ணு ஒரு அற்புதமான பொண்ணு. ஒரு நாள் நினச்சி விட்டேன். இது பாட்டுக்கு வரும், என்கிட்ட போயிட்டே இருக்கோம். ஒரு நாள் அது பாட்டுக்கு போச்சுங்களா, என்ன பாட்டுக்கு போகிறேன், மரியாதை இல்லையா? பெரியவங்க முன்னாடி எப்படி போட இல்லை, அன்னைக்கு இருந்தால் குட் மார்னிங் சொல்லுவோம். பழகிக்க, என்னை விடு, என்னை யாருன்னு தெரியுமா? என்ன கொஞ்சம் யோசித்து சொன்னான். என்னை யாரும் சொல்லியிருப்பாங்க, தெரியாது. நல்ல அதில் ஒரு கம்பில் அடிக்க வேண்டியது. அது ஒரு சீன் எடுத்துருப்பேன். பிரபாவமாக நல்ல பொண்ணு, அருமையான நடிகை. லவ் இன்டுடைய ஒரு படம் இப்போ ரீசெண்டாக வாட்சிட்டு சூப்பர். ஒரு நல்ல பொண்ணு நம்மளுக்கு கிடைச்சிருக்கா சங்கர் மூலமாக. ஜீவி ஒரு டைமண்ட் சொல்ல ஜீவி, இன்னொரு டைமண்ட் சொல்ல வேற ஜீவி. ஐ லவ் தட் பாய் இடியட். நிஜமாக இப்போ அவனை தான் அடுத்த படத்துக்கு இதான் வந்து. ஆனால் தொங்க வேண்டிய இருக்கு. சாமானியம் வர மாட்டாங்க. இன்னைக்கு சொன்னான்னா 6 மாதம் கழிச்சு தான் டேட்டு. நான் இவ்வளவு வேண்டியவன் தான் டேன்னு கட்டி பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுக்க பார்த்தேன். நடக்கலை. அவன் சொன்ன டேட்டுக்கு தான் வருவான். இன்னும் வரலைங்க கம்போசிங். கூட்டத்தை வச்சு சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு கம்போசிங். அவன் கம்போசிங்காக வேண்டி வச்சிருக்கேன் படத்தை. கிரி
லவபிள் பாய். நல்ல கலைஞன் கிடைக்கிறது ஈஸி, நல்ல மனித உள்ளம் கிடைக்கிறது ரொம்ப லவபிள் பாய், ரொம்ப லவபிள் பாய். சார் இந்த மேடைக்கு அவனுக்கு மைக்கு அவன் சொல்ல, அவன் அவ்வளோ நேசி, ரொம்ப கொடுத்து வச்ச பையன். God is great. உனக்கு பெரிய வாழ்க்கை இருக்குடா, இதுக்கு வரலும் இல்லை, இன்னும் போயின்னே இருப்பேன். அது உண்மை. இவ்வளோ இயக்குனர் இந்த மேடையில் உட்கார்ந்து உன்னை பாராட்டுறாங்க, நினச்சி பாரு. அதுக்கெல்லாம் கொடுப்படம் வேணும். நான் வந்து டைரக்டரானே கூட என்னை நீங்கள்லாம் பாராட்டும் போது நான் சும்மா என்ஜாய் பண்ணி நீங்கள் தெரியாத மாதிரி காட்டுவீங்க. அப்படிதான் இருக்குவேன். ஏன்னா அது இல்லை, நம்ம லைஃப் இல்லைடா. இப்போ வரராஜன் போது நம்ம ஒன்றுமே தெரியாது, இடியட் மாதிரி எப்படி உட்காந்து ஆனால் உள்ளே என்ஜாய் பண்ணிக்கிறேன். வெற்றி மரம் பெரிய டைரக்டர் சொல்லுவாங்க, அவனுக்கு ஒரு தனித்தவன். வெற்றி மரம் பாதையை நான் போக முடியாது, என் பாதைக்கு வெற்றி மரம் போக முடியாது. மிக ஒரு அற்புதமான படம். இந்த யானைன்னு சொல்லி என்னை கொன்று, யானை வருது என்னைக்குடா யானை வரும்? இல்லை ட்ரிவாண்ட்ரம் போயிருக்கு என்னைக்கு இங்கே விட போகிறேன். கடையில் யானையை கொண்டு வந்தான், யானையை கொண்டு வந்து சும்மா நீங்கள் உட்காருங்க, உங்களை யானை இடிக்கும். இதே நான் என்னடா பாவம் பண்ணேன். இல்லை சீன் அந்த மாதிரி நீங்கள் இப்படி திரும்பிங்க, அந்த யானை வந்து உங்களை மிதிக்குமா? இல்லை அதுக்கு நான் டம்மி வச்சுருவேன். அது வரைக்கும் அது வருதில்லை, பக்கத்தில் வரும்போது பயமாக இருக்குது அந்த யானை வரும்போது. அப்புறம் கேட்ட சங்கர் பழி வாங்குறியாடான்னு. ஆமாம் இவரா அவன் பார்த்தீங்கன்னா தெரியாம எங்கே நம்மளை வளர்ந்து விட்டு பணம் போட்டு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை விட்டுருவானோ இல்லைன்னு அது பயம், நியாயமான பயம். ஏன்னா டெலிவரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. எங்கே எவ்வளவு நியாயமாக இருக்கும் சங்க, கிரேட்டா சங்க. இல்லை அது உண்மை. அவர்களே தான் என்னது நம்ம இந்த யானை எங்கேருந்து கொண்டு வருது? இந்த யானை வர்றதுக்கு 3 மாதம் ஆச்சுங்க. ஷூட்டிங்கே இன்னும் யானை கடையில் யானையும் கொண்டு தான் என்னை கொண்டு போய் பரிச வேண்டாம். இந்த வயசில் உட்காருங்க, யானை இது வருங்க, நான் திரும்பி பார்க்குறேன், அப்படியே இந்த பக்கம் எதாவது பண்ணி வச்சுட்டுவீங்க. அது பாட்டுக்கு காலம் போன கடைசியில் யானை போய் செத்து போயிட்டேன். அவன் அதெல்லாம் கரெக்டாக வச்சுருந்தான். சுத்தம் ஆள் வச்சுருக்கேன். நீ என்னதான் ஆள் யானை வர்றது? கடைசியில் அதில் கூட யானை வந்து போயிடும். நான் வேறு அதை சொல்லக்கூடாது, ஐம் சாரி. ஸோ பயப்படுறான், பயப்படாத. நீங்கள் கதையை சொல்லி தொலைச்சிருவாங்க, அவன் நியாயம் தானே. ரொம்ப அருமையான படத்தில் நான் இருக்கேன், சங்கர் படத்தில். இனிமேல் கூப்பிடுவானோ இன்னும் எனக்கு தெரியாது, ஆனால் கூப்பிடுவான். மேடை வச்சு ஏதாவது பேசி தொலைச்சா நான் ஒன்று கூப்பிடுவோம். பயந்துட்டு ஒரு அற்புதமான படம், அற்புதமான டைரக்டர், ஹீரோயின், ஹீரோ, தே ஆர் கம்மிங் டு திஸ். ஜீவி ஆல்ரெடி ப்ரூவ் இஸ் லைஃப். பட் இந்த படம் வேகமாக, இந்த படம் அவனை வேறு டைமென்ஷனில் கொண்டு போய் நிறுத்தும். இவனா நல்ல பொண்ணு. நம்மளுக்கு அங்கேருந்து இந்த கேரளா வந்து எதுவோ படம் பாருங்க, என்ன நம்ம என்ன பொண்ணு கேவலமாக பார்த்துக்கணும், பிரபலமாக நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உங்கள்கிட்ட நினச்சி ஏரியை கிளிக்க போகிறான்னு நினச்சி நம்மளை விட்டா போயிடுது. அற்புதமான ஆர்டிஸ்ட். ஸோ எவ்வளவு இதில் ஈடுபட்ட எல்லா டெக்னீஷியனும் நம்ம கெட்டிக்காரங்க.
அந்த மழையிலையும் வெயிலையும் காட்டிலையும் அற்புதமாக ஒத்துழைச்சாங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சங்கர் வாழ்க. வேணா வாழ்க. ஜீவி லவ்யூ. உனக்கு என்னன்னா வாழ்ந்து சொல்கிறது. இந்த ப்ரொடியூசர் எங்கே வர? ஆமாம், ரொம்ப நன்றி சார். நான் ஷூட்டிங் முடிஞ்சு வரும்போது இவர் வர்றாரு. நான் சொல்கிறேன், ஒரு அருமையான படத்தை எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தான் வண்டியே இருந்தேன். நான் ஷூட்டிங் முடிஞ்சு போயிட்டு இவர் வர்றாரு. இவர் தான் சார் ப்ரொடியூசர். அப்போ பக்கத்தில் பையன் தான் என் அசிஸ்டண்ட்டு. வாங்க, அற்புதமான ஒரு படம் இருந்து அங்கேயே சொன்னேன். எங்கள் லொக்கேஷன்லேயே சொன்னேன். ஸோ நல்ல ஒரு குழுவில் ஒரு நல்ல படம் செய்த ஒரு மகிழ்ச்சியுள்ளது. வாழ்க, வாழ்த்துக்கள். நிஜமாக பெரிய லெவலுக்கு போகும்டா கவலை போகும். டைரக்டருக்கு பெரிய பேர் வரும், ஜீவிக்கிறது நல்ல. இப்போ நம்ம மைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்குலாம் இல்லை, உண்மையிலே அற்புதமான கஷ்டம் இருக்குது. அந்த மழையிலையும் வெயிலையும் போட்டு சூப்பர். காட் பிளஸ் யூ. எல்லாரும் அவங்கள வாழ்த்துங்க. இதுக்கு மேலேயும் சாதிக்க வேண்டும் என்று உங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் கேட்கிறேன். ஒரு மிகப்பெரிய கைத்தல் கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து நம்ம எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்கிட்ட நம்மளுடைய இயக்குனர் இமயம் பாரதிராஜ் சார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி சார். ஆல்வேஸ் லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இவ்வளோ நேரம் நீங்கள் எல்லாரும் வெயிட் பண்ண